மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த சஞ்சு சாம்சன் இங்கிலாந்துக்கு எதிராக இரட்டை சதம். T20 கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சரித்திர சாதனை. நேரடி ஃபைனலுக்கு சென்ற இந்திய அணி கிரிக்கெட் சகாப்தத்தையே புரட்டி போட்ட மேட்ச். அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. குரூப் சுற்றுகள், அதனைத் தொடர்ந்து சூப்பர் 8 சுற்றுகள் முடிந்து இப்போது செமிஃபைனல் சுற்றுகள் நடைபெறுகிறது. இந்த செமிஃபைனல் சுற்றில் 2 போட்டிகள் தான் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு இறுதிப் போட்டியான ஃபைனல் போட்டி நடைபெற இருக்கிறது. ஆகவே நடந்து வந்த இந்த T20 உலகக்கோப்பை தொடர் இன்னும் 3 போட்டிகள் தான் மீதம் இருக்கிறது. அதுவும் இந்திய அணி கடைசியாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி நம்பவே முடியாத உலக சாதனை மேட்சாக அதை மாற்றியிருந்தது. கிட்டத்தட்ட தோல்வியடைந்துவிட்ட இந்திய அணியை அந்த போட்டியில் தலைகீழாக திருப்பி போட்டு வெற்றி பெற வைத்தவர் நம்ம சஞ்சு சாம்சன் தாங்க. பொதுவாகவே இவருக்கு ராசி இல்லாத கிரிக்கெட் வீரர் என்ற பெயர் இருக்கிறது. ஏனென்றால் இவர் சிறப்பாக விளையாடினாலும் கூட இவருக்கு இந்திய அணியில் வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படியே ஒரு சில வாய்ப்புகள் ரேராக கிடைத்தாலும் அந்த போட்டிகளிலும் சஞ்சு சாம்சன் ஆரம்பத்தில் சொதப்பி விடுவார். அல்லது ஆரம்பத்தில் சூப்பராக விளையாடி 15, 20, 25 ரன்கள் எடுத்திருந்த போதும் கூட அதை அதிக ரன்களாக கன்வெர்ட் செய்ய முடியாமல் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகி விடுவார். ஆகவே நல்ல தொடக்கம் கிடைக்கும் போட்டிகளில் கூட சஞ்சு சாம்சன் சொதப்பிதான் இருந்திருக்கிறார். ஆனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த வால்வாசாவா போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 195 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எடுத்த பின்னரும் கூட அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் மொத்த இந்திய பேட்ஸ்மேன்களும் சொதப்பியிருந்தனர். அபிஷேக் சர்மாவில் தொடங்கி இசான் கிசான், ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே என அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அதுவும் இவ்வளவு பெரிய இமாலய இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடும்போது இப்படி ஒரு மோசமான பேட்டிங்கை பார்த்து இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதுவும் இந்த போட்டி என்பது இந்திய அணிக்கு வால்வாசாவா போட்டியாக மாறியிருந்தது. இந்த போட்டியில் வெற்றியடைந்தால் செமிஃபைனல் சுற்றுக்கு செல்ல முடியும். இந்த போட்டியில் தோல்வியடைந்து விட்டால் இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து இந்திய அணி வெளியேறிவிட வேண்டும். அப்படித்தான் கடினமான சூழலில்தான் இந்த போட்டி தொடங்கியது. அப்படியிருந்தும் கூட இந்திய பேட்ஸ்மேன்கள் மொத்தமாக சொதப்பியிருந்தனர். ஆனால் அதிர்ஷ்டமில்லாத கிரிக்கெட்டர் என்று பெயர் வாங்கிய நம்ம சஞ்சு சாம்சன் தான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மொத்தமாக உயிர் கொடுத்திருந்தார். ஏனென்றால் இந்த போட்டியில் இவர்தான் அதிரடியாக விளையாடி வெறும் 50 பந்துகளில் 97 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவருடைய அதிரடியின் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி சிறப்பான வெற்றியும் பெற்றது. அப்படிப்பட்ட இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்ததாக நடைபெற இருக்கும் செமிஃபைனல் போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள இந்திய அணி களமிறங்கியது. இதன் பிறகு நடைபெறும் செமிஃபைனல் போட்டி என்பதும் இந்திய அணிக்கு வால்வாசாவா போட்டிதான். இந்திய அணிக்கு மட்டுமில்லாமல் இந்த செமிஃபைனலில் பங்கு பெறும் 4 அணிகளுக்குமே வால்வாசாவா போட்டிதான். ஏனென்றால் இந்த செமிஃபைனல் போட்டிகளில் ஒரு முறை தோற்றுவிட்டால் அடுத்து வாய்ப்புகளே இல்லை. ஆகவே இந்த செமிஃபைனல் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் ஒரு போட்டியில் மோதுகிறது. மற்றொரு போட்டியில் நியூசிலாந்து அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் மோதுகிறது. இந்த 2 போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும். ஆக இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான இந்த செமிஃபைனல் போட்டி தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறையும் கடந்த போட்டியைப் போலவே சஞ்சு சாம்சன் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தார். இவரது அதிரடி என்பது கடந்த போட்டியில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு இந்த போட்டியிலும் அதிரடியை தொடர்ந்தார். இவரது இந்த ஒரு அதிரடிதான் இந்திய அணிக்கு இந்த போட்டியிலும் கை கொடுத்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பும் கூட கிடைக்கவில்லை. அந்தளவுக்கு சஞ்சு சாம்சன் மட்டுமே அதிரடியாக விளையாடி வெறும் 62 பந்தில் 200 ரன்களை தொட்டுவிட்டார். அதாவது 200 ரன்களை எடுத்து இந்த போட்டியில் இரட்டை சதத்தை பதிவு செய்திருந்தார் சஞ்சு சாம்சன். அதுவும் ஒரு T20 கிரிக்கெட் வரலாற்றில் 100 ரன்கள் எடுத்தாலே அது மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு தனி ஆளாக ஒரு பேட்ஸ்மேன் இரட்டை சதம் அடிப்பது என்பது T20 கிரிக்கெட் வரலாற்றில் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு சாத்தியப்படாத சாதனையையும்
இந்த போட்டியில் சாத்தியமாக்கி காட்டியிருந்தார் சஞ்சு சாம்சன். இவரோடு சேர்ந்து இந்த போட்டியில் சிவம் துபேவும் அதிரடியாக விளையாடி வெறும் 12 பந்தில் அரை சதம் எடுத்திருந்தார். இந்த இருவரின் ஆட்டம்தான் இந்த போட்டியின் திருப்பு முனையாகவே அமைந்தது. மற்றபடி இந்த போட்டியில் இசான் கிசான், அபிஷேக் சர்மா உள்ளிட்டவர்களும் நல்ல தொடக்கத்தை கொடுத்திருந்தனர். இதன் காரணமாக இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 302 ரன்கள் வரை குவித்திருந்தது. அதுவும் T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணியாக 200 ரன்களை எடுத்தாலே அது மிகப்பெரிய ரன்களாக பார்க்கப்படும். ஆனால் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் மட்டுமே தனியாக 200 ரன்களை எடுத்திருக்கிறார். அதுபோக இந்திய அணியின் மொத்த ஸ்கோர் 300 ரன்களை கடந்துவிட்டது. ஆகவே இது ஒரு சரித்திர வரலாற்று ஆட்டமாகவே பார்க்கப்படுகிறது. பின்னர் இந்த போட்டியில் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணியும் ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாகத்தான் விளையாடியது. அதுவும் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறதா, இங்கிலாந்தில் வைத்து நடைபெறுகிறதா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. அந்த அளவுக்கு இங்கிலாந்து அணியும் அடி பிரித்துவிட்டது. பும்ரா போன்ற ஜாம்பவான் பவுலர்கள் வீசியும் கூட ஓவருக்கு ஓவர் 10 ரன்களுக்கு அதிகமாகவே பறந்து கொண்டிருந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் ஹார்திக் பாண்டியா பந்து வீசி ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த அந்த ஓவரில் இருந்து போட்டி திருப்பு முனையாக மாறியது. அதன் பிறகு இந்திய அணியின் பவுலர்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அதுவும் என்னதான் இந்திய அணி இந்த போட்டியில் 300 ரன்களை கடந்திருந்தாலும் கூட இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் 241 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இதுவே மிகப்பெரிய ஸ்கோர் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் தோற்றுவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிக்கு முன்பாக அதற்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை காட்டியிருந்தது இந்திய அணி. ஆகையால் இதே போல ஒரு அதிரடியை அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி, குறிப்பாக நம்ம சஞ்சு சாம்சன் இப்போது இருக்கும் ஃபார்மை அப்படியே பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியிலும் சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் என்றால் கண்டிப்பாக அடுத்தடுத்த தொடர்களில் சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியில் நிரந்தர இடம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதுவும் இப்போது சஞ்சு சாம்சனும் கூட ஃபார்முக்கு திரும்பிவிட்டார். ஏற்கனவே இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் வரிசையில் அபிஷேக் சர்மாவில் தொடங்கி இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சிவம் தூபே, ஹார்திக் பாண்டியா என அனைவரும் சிறப்பான ஃபார்மில் இருந்து வருகின்றனர். இப்போது அந்த வரிசையில் சஞ்சு சாம்சனும் இணைந்து கொண்டார். ஆகவே இனிமேல் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்பது யானை பலமாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு பலம்தான் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய அணிக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து இந்த T20 உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுக்கப் போகிறது என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இந்திய அணியின் தற்போதைய பேட்டிங் வரிசை என்பது முழு பலத்தோடு இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் இந்திய அணியின் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும், குறிப்பாக கடந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியிலும் இப்போது நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சிலும் சஞ்சு சாம்சனின் சிறப்பான பேட்டிங்கை பற்றியும், இதே போல ஒரு ஆட்டத்தை அடுத்தடுத்த போட்டியிலும் வெளிப்படுத்தி சஞ்சு சாம்சன் சாதனை படைப்பாரா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.